ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். விமென் குக் பிஎல் ஒன் ஷார்ட் நேம். ஹீ இஸ் மைன். நோ, ஹீ இஸ் மைன். ஆர்மீஸ், இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? வாங்க நம்ம இப்போ விமென் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு யூனிவர்சிட்டியில் கல்ச்சர் நடந்துட்டுருக்கு. அங்கே 12th பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருக்கணும். உங்களை சும்மாவே உங்கள் மேமால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து ரெண்டு பாய்ஸை உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேர் சொல்கிறது தான் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ப்ரொஃபஸர் இந்த ஸ்கூல் ப்ரொஃபஸர் கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு நாங்கள் 3rd இயரை தான் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரனால அவங்களால இது பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. சரி, அவங்க 2 பேரும் நல்ல பசங்க தானே, பார்த்துப்பாங்கள, இவங்கள பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்க பேச்செல்லாம் கேட்காம இருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் பசங்களை ரெடி பண்ணியிருக்கோம், நான் உங்களுக்கு விட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. இவங்க பேர் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. உன்னை நம்பி தாண்டா விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து அந்த ப்ரொஃபஸர் இன்னொரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு கிளம்புறாங்க. பட் இருந்தாலும் நாங்களும் பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்க. இல்லை அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் வாங்க, எங்களோட இதில் போய் உங்களுக்கு காட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல அந்த 2 சீனியர்ஸும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. என்னோட நேம் தான் பார்க் ஜிமின், அப்புறம் என்னோட நேம் கிம் தேயாங். அப்புறம் நீங்கள் எங்களை இப்படி தான் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, என்னை நீங்கள் சீனியர் வீன்னு கூப்பிடுங்க, இவனை நீங்கள் சீனியர் ஜிம்மின்னு கூப்பிடுங்க, ஓகேவா அப்படின்றாங்க. பரவாயில்லையே, இந்த நேம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே வேணும்னே வி ஜிமின் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்டு அம்பளுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் அமைதியாகவே இருக்கார். இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, அந்த பையன் மட்டும் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்க பையன், அவன் இப்பொழுதும் இப்படி தான் கொஞ்சம் ரகடாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், வம்பிழுத்துட்டு சண்டை போட்டுட்டு, அதனால தான் அவன் இப்படி அமைதியாக இருக்கான். எங்கள் சார் கூட மிரட்டி வச்சுட்டு போயிருக்காரு, இங்கே மட்டும் ஏதாவது சேட்டை பண்ண உனக்கு எக்ஸாம் மார்க்கில் கையை வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார், அதனால தான் அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்றாங்க. இவன் இப்படிலாம் பண்ணுவானா, பார்த்தா ஏதோ அமைதியோட உருவம் மாதிரி இருக்கான் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜிமினா கிட்ட, ஒருத்தர் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களோட ஃபேஸை பார்த்து நீ இது பண்ணிடாத, அவங்கக்கிட்ட பழகுனா மட்டும்தான் அவங்கள பற்றி உனக்கு தெரியும், இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத, உனக்கு என்ன, நீ என்ன அவன்கிட்ட பேசணுன்ட்டு இருக்க, ஒழுங்காக உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் பாரு அப்படின்றாங்க. இல்லைடா, நம்ம எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல, இங்கே இருக்க எல்லாமே ஜாலியாக இருக்காங்க, அவன் மட்டும் சைலண்ட்டாக இருக்கான்ல, அதான் அப்படி கேட்டேன், உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கறேன் அவனை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. சரி, அப்போ நான் அவனை பார்த்துக்க மாட்டேன், நீ தான் அவனை பார்த்துக்கணும், இனிமேல் அவன் என்ன பண்ணாலும் உன் பொறுப்பு தான் அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ மற்ற பசங்களை பார்த்துக்கோ அப்படின்றாரு. தென் இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. முன்னாடி நம்ம ஜிமினா கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, பின்னாடி நம்ம ஜேகே நிற்கிறாங்க, ஜேகேக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு. மூஞ்ச பாரியா, ஆளையும் சைஸையும், இவன் நம்ம ஜிமின் பார்த்துக்கணுமா, இவனுக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்டு வந்துட்டுருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டீங்க, ஏதாவது பேசணுன்னா வெளியே பேச வேண்டியதானே அப்படின்றாரு. உன்கிட்டலாம் எனக்கு என்ன பேச வேண்டிய இருக்குது, நான் பாட்டுக்கு எனக்குள்ளே பேசுகிறேன், உனக்கு என்னவா, வேணும்னா நீயும் பேசிக்கோ அப்படின்றாரு. அப்பா, உங்களை கேட்டது ஏன் தப்பு தான். ஆமாம், உங்களவா எங்களை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்றாரு. இல்லை, உங்களவே ஒரு ஆள் பார்த்துக்கணும் போல், நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜேகே கலாய்க்கிறாரு. வீக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. சரி, உங்கள் யூனிவர்சிட்டியை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. எங்கள் யூனிவர்சிட்டியா மொக்கையாக இருக்கும், இங்கெல்லாம் ஜாயின் பண்ணிடாத அப்படின்றாரு. ஏன், இங்கே நல்லா தானே இருக்குது, உங்களை மாதிரி இல்லை, அவரை மாதிரி அழகான சீனியர், அப்புறம் நல்ல ப்ரொஃபஸர், எல்லாமே நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பார்க்கவா அப்படின்னு ஜேகே முன்னாடி போகிறாரு. டக்குன்னு நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உன்னோட லைன் இங்கே இருக்குது, நீ இங்கே தான் போகணும், இந்த இடத்துல தான் நிற்கணும், இந்த யூனிவர்சிட்டியை விட்டு தாண்டுற வரைக்கும் நீ இங்கே எனக்கு முன்னாடி தான் நிற்கணும், எங்கேயாச்சும் போனால் ஒன்று அவ்வளோதான். அப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா, சாப்பிட போகணுன்னா, அப்போ என்ன பண்ணுறது, அப்போயும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்றாரு. என்ன நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு வேளை நீங்கள் அவனா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா அவனா, எனக்கு புரியல. இல்லை ஒன்றும் இல்லை, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. சரி, உங்களுக்கு பாய்ஸ் மேலே க்ரஷ் இருக்கா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. சேச்சா, எனக்கு பாய்ஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு இங்கே எவ்வளோ கேர்ள்ஸ் தெரியுமா ஃபேனாக இருக்காங்க, நீ என்ன பாய்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி செம்மையாக டென்ஷன் ஆகுது. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இவன் தான் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கான் அப்படின்றாங்க. நீ பொய் சொல்லாத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் அமைதியாக தான் இருக்கான், நீ தான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்க, நானும் அதை கண்டுக்க கூடாதுன்னு இருக்கேன், நீ முன்னாடி தானேடா இருக்க, எப்படிடா நீ நாங்கள் பேசுகிறத கண்டுபிடிச்ச, நீ என்கிட்ட ஃபோன் பேசின தெரியுமா, நீ அதை ஆஃப் பண்ணாமல் கூட பேசிகிட்டு இருக்க, நீங்கள் பேசுனது எல்லாம் என் காதில் விழுந்துருச்சு அப்படின்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவன் அவனான்னு கேட்டதெல்லாம் காதில் விழுந்திருக்குமோ.
இல்லை ஜிமின், நான் வந்துட்டு பேச மாட்டேன், வேணா நீ போய் முன்னாடி போய் நில்லு, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை வேணாம், அவன் நீ உனக்கு செட் ஆக மாட்டான், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீ சொல்கிறாரு. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், நீ ஃபஸ்ட்டு முன்னாடி போ அப்படின்னு சொல்லி ஜிமினை துரத்தி விட்றாரு. நம்ம ஜிம்மின் சொல்கிறத வீ அப்படியே கேட்குறாரு. அவர் முன்னாடி போயிடுறாரு. இப்போ பின்னாடி ஜிம்மினா தான் நின்றுட்டுருக்காரு. இவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க லைனாக. நம்ம ஜிம்மின் எல்லாத்துக்குமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. இதுதான் இந்த கிளாஸ், இது அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸையுமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம ஜேகே கேட்குறாங்க, இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், இந்த யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவேன்னு அப்படின்றாங்க. பரவாயில்லையே, என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க, நிறையா பேர் என்னை பார்த்தோன்னே வேறு மாதிரி தான் நினப்பாங்க அப்படின்றாரு. வீக் அப்படியே அங்கேருந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாரு. அதுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பையன், நீங்கள் என்ன பின்னாடியே திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வேளை அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி ஜேகேவை காட்டுறாங்க. இல்லை இல்லை, அவன் நல்லா கேம் விளாடுவானா அப்படின்னு சொல்லி வீ கேட்குறாரு. அவன் ஸ்போர்ட்ஸ் செம்மையாக விளாடுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் சொல்கிறான். சரி சரி, அப்புறம் அவனை பற்றி ஏதாவது சொல்லேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் அவனை பற்றி கேட்குறீங்க, இல்லை அவனுக்கு இந்த யூனிவர்சிட்டி செட் ஆகாதுன்னு நீ அவன் போனதுக்கப்புறம் சொல்லிடு அப்படின்றாங்க. இல்லை இல்லை, அவன் இந்த யூனிவர்சிட்டி தான் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஏன் நீ இப்படி சொல்கிற, அது வந்து என்னன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு அவன் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவான், நீங்கள் அவன்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தீங்களா என்ன இந்த யூனிவர்சிட்டியை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் கொடுத்தேன், இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணாதான்னு சொன்னேன், அப்போது கன்ஃபார்ம் அவன் அதை தான் செய்வான் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை மட்டும்தான் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஐயையோ, தெரியாதனமா நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போலையே அப்படின்னு வீ முழிக்கிறாரு. தென் இந்த இடத்துல இவங்க 2 பேர் பேசிகிட்டு வராங்க. நம்ம ஜேகே ஜிமின் கிட்ட என்னமோ கேட்குறாரு. நான் இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஜாயின் பண்ணு, இங்கே நல்லா தான் இருக்கும், நான் உனக்கு சீனியராக கூட இருப்பேன் அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியுமே, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் தானே படிக்கிறீங்க, நான் இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் செகண்ட் இயர், அப்போ நீங்கள் எனக்கு சீனியர் தானே அப்படின்றாங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளோ தெளிவாக பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம், அப்புறம் என்ன உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி என்னை எப்படி இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னாரு. ஏன் என் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிற, அவன் கொஞ்சம் லூசர் டைப் போலையே அப்படின்னு நம்ம ஜிமினா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவன் கொஞ்சம் இல்லை நிறையாவே அப்படி தான், ஆனால் நல்ல பையன் அப்படின்றாங்க. பார்த்தாலே தெரியுது, பட் நல்ல பையன் மாதிரிலாம் இல்லை அப்படின்றாங்க ஜேகே. நீ நல்லா பேசுகிற, பட் ஏன் சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எங்கள் சார் தான் என்ன பேசக்கூடாதுன்ட்டாரு அப்படின்றாங்க. ஓ, நீ இவ்வளோ நல்லா பேசுகிறீல்ல, அதான் அவங்க சாருக்கு பொறாம போல் அப்படின்ற ஜிமினா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. வீக்கு முன்னாடி கண்டு போக மாட்டேங்குது, பின்னாடியே தான் கண்டு இருக்குது. வீ மனசுக்குள்ளேயே, ஐயோயோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா இவன் என் ஆளை கரெக்ட் பண்ணிடுவான் போலையே இந்த ஜேகே பையனை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காரு ஜேகேவை. நான் இன்றைக்கி எப்படியா ஜிமினா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா இவன் இந்த யூனிவர்சிட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது எப்படியாவது கரெக்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிமினா கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் வந்துட்டு ஏன் ஃபோன் நம்பரா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் இந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணால் எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே பர்சன்னா நீங்கள் தான், அதுக்காக தான் கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷேர் பண்ண போகிறாரு. டக்குன்னு வீ ஓடி வந்து, ஏய் நம்பர்லாம் எது கொடுக்குற அப்படின்னு சொல்லி பிடிங்கிறாரு. ஏன்டா இதில் என்ன இருக்குது, இப்போ தான் அவனை பார்த்தா அதுக்குள்ளே நம்பர் கொடுப்பியா அப்படின்னு வீ மிரட்டுறாரு. ஏய் உனக்கு என்ன அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. எனக்கு என்னவோ, நீ இப்படி தான் உன் ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தவங்க நம்பர் கொடுத்தா விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, ஃப்ரெண்டு தானே, அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் கொடுக்குறாரு, உனக்கு என்ன அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் சொல்லுவேன். தென் இப்போ நான் அந்த ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நாங்கள் இன்னும் உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி போகிறோம் அப்படின்றாங்க. இவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமினா வந்துட்டு, நீங்கள் இந்த இடத்துல தான் கேன்டீன் இருக்குது, இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்றாரு. நாங்கள் பே பண்ணணுமா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நான் வேணா அவனுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு நீ ஏன்டா ட்ரீட் வைக்கிற, அப்போ இங்கே எல்லாத்துக்குமே ட்ரீட் வை அப்படின்னு வீ கத்துறாங்க. இல்லை, இவன் மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுகிறான், ஆனால் இவன்கிட்ட உங்ககிட்ட தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்களே, நீ இப்போ அங்கே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ட்ரீட் வை அப்படின்னு நம்ம ஜிமின் ஒம்பளுத்துட்ருக்காரு. என்னது எல்லாத்துக்குமா, இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் வைக்கல, அவங்க நார்மலாக அவங்களே வாங்கி சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்றாரு. பரவாயில்ல, இந்த கேன்டீன் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அதான் சொன்னேன்ல, இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. பக்கத்துலேயே வீ உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இல்லை இல்லை, இந்த யூனிவர்சிட்டிலாம் நல்லாவே இருக்காது, உனக்கெல்லாம் செட் ஆகாது, அதனால் நீங்கள் வராத அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம் வராதுன்னு. இல்லை இல்லை, நீ வா, நல்லா தான் இருக்கும், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீ சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. அப்போ நீ வரமாட்டியா அப்படின்னு ஜிமின்னு கேட்குறாங்க. நம்ம ஜேகே சிக்னல்லையே அப்படி கொடுக்குறாரு, கண்ணடிக்கிறாரு. இதை நம்ம வீ பார்த்துட்டு ஷாக்கில் இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான், இவன் ஏன் ஆளை பார்த்து கண்ணடிப்பான். தென் இப்படியே ஈவினிங் ஆகுது, இவங்க போக வேண்டிய டைமும் வந்துடுது. ஜிமின் கீழே நிற்கிறாரு, ஜேகே மேலே வந்து இப்படி கை காட்டுறாங்க.
பாயின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவி எப்படி வர சொல்லி கூப்பிடுறாங்க. வி போய் முன்னாடி நிற்கிறாரு. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். அப்புறம் நீங்கள் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க போல். எப்படியும் அவர் உங்களுக்கு கரெக்ட் ஆக மாட்டார் எனக்கு தெரியும். அவரை நான் தான் கரெக்ட் பண்ண போகிறேன். அவன் இனிமேல் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. வீக்கு செம்மையாக கோவம் வருது. அவன் ஏன் ஆள் அப்படின்றாங்க. இல்லை ஹீ இஸ் மைன் அப்படின்னு ஜேகே சொல்ல, நோ ஹீ இஸ் மைன் அப்படின்னு வி சொல்கிறாங்க. பார்ப்போம் யாருக்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துலேருந்து ஜேகே அவங்க ஸ்கூல் பஸ்ஸில் போய் ஏறாரு. வியும் ஜிமினாவும் அவங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ளே திருப்பி போகிறாங்க. ஜிமினா வியை பார்த்து, ஏன்டா நீ இந்த பையன் மேலே அப்படி விழுந்துட்டே இருக்க கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அவனை எனக்கு பிடிக்கல, அவன் என்னமோ சரியாக வரலடா, அவன் அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரியே தெரில அப்படின்றாங்க. நீ எப்படிடா ஒருத்தரை பார்த்தோன்னே கெஸ் பண்ணுவேன், அவன் கூட நல்லா பழகி பாரு அப்படின்றாங்க. நான் அவன் கூட 5 நிமிஷம் பேசினேன்டா, அந்த 5 நிமிஷத்துலேயே புரிஞ்சுக்கிட்டேன் அவன் எப்படிப்பட்ட பையன்னு. இங்கே பாரு ஜிமின், நீ அவன் கூட மட்டும் பேசி பழகுனா உன்னை அவ்வளோதான். அவன் சின்ன பையன் தானடா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பையனாக இருந்தால் நீ பேசிடுவியா, நீ பேசக்கூடாது, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்றாரு. நீ என்ன மீனிங்கில் சொல்கிற? அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து போயிடுறாரு. நான் இப்போ கூட இவன்கிட்ட சொல்லலை, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்டுருக்காரு. இப்படியே ஃபஸ்ட் இயரோட அந்த லாஸ்ட் டேவும் வருது. நம்ம ஜிமின் சேடாக வந்து உட்காடுறாங்க வி பக்கத்தில். என்னடாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, இதை நான் இவ்வளோ நாளாக உன்கிட்ட மறைச்சிட்டேன். என்னத்தடா மறைச்ச? 1 இயராக மறைச்சிட்டேன்டா, என்கிட்ட ஒன்று சொல்லக்கூட உனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டுருக்காரு. என்னடா உளர்ற, தெளிவாக சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியும்ல நம்ம சீனியர், அவரை என்ன சீனியர் யாரடா சொல்கிறேன்? அதான்டா செம்மையாக பாட்டெலாம் பாடுவார், அதை ரேப்லாம் பண்ணுவார், அவரு தான்டா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்டா, அவர்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், அவர் போகல இந்த வருஷத்தோடு அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறா? அவனை நீ லவ் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன், அவன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. வியோட ஹார்ட்டில் ஏதோ கல்லை தூக்கி போட்ட மாதிரி அவருக்கு வலிக்குது. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு ஆசை, பட் லவ் ஓகே ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் என்னால் மறைக்க முடியலடா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. என் லவரை இன்னொரு லவர் கூட சேர்த்து வைக்க நான் ஹெல்ப் பண்ணுமா? இந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ப்ளீஸ்டா வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வியை இழுத்துட்டு போகிறாங்க. விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் ஜிமின் ஆசைப்படுறாரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு அங்கே இன்னொரு பையன்கிட்டேருந்து பொக்கேலாம் வாங்குறாங்க. அந்த கிராஜுவேஷன் செரிமனியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீனியர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க தேடி வராரு. இதை நம்ம ஜிமினா பார்த்துட்டு அப்படியே பொக்கேவை பின்னாடியே வச்சுட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. என்ன ஜிமின், நீ இங்கே என்ன பண்ணுற? உனக்கு தான் இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டி லீவ் ஆச்சு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாங்க. லைட்டாக வியையும் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. வியோட அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, பட் தூரத்தில் நிற்கிறனால நம்ம ஜிமினுக்கு தெரியல. அழுவ ஆரம்பிக்கிறார் நம்ம வீச்ச. என்னோட லவ்வை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னோட தப்பு தான், நான் இதை எப்படி பண்ணேன், இவன் மட்டும் ஓகே சொல்லிடக்கூடாது கடவுளே, அந்த சீனியர் மட்டும் ஓகே சொல்லிட்டானா அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் போகிற பையன் கூப்பிட்டு, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. எனக்கே பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, உனக்கு என்ன, கிளம்பு அப்படின்றாரு. தென் நம்ம ஜிமினா அவர்கிட்ட அந்த பொக்கேவை எடுத்து நீட்டி, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை சொல்லிடுறாரு. பட் அவர் இல்லை, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, ப்ளீஸ் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நாள் யோசிச்சு கூட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதில் யோசிக்க என்னப்பா இருக்குது, எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுவும் நான் பிஎல் லவ்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. நான் ஒரு பையங்க தான் என்னை வேணான்றீங்களா அப்படின்றாங்க. அது நான் எப்படி சொல்கிறது, எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவும் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு பிடிக்காது லவ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அழுதுட்டு இருந்த ஜிமினா வரதை பார்த்துட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க வேகமாக. என்னடாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம ஜிமின் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. என்னடாச்சு அழுவுற அப்படின்றாங்க. என்ன இந்த சீனியர் ரிஜெக்ட் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. அழாத ப்ளீஸ், நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அழணும்னு தோணுதுடா. அப்போ அழுதுரு. சரிடா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போகிறாரு. இப்போ போய் அந்த சீனியர்கிட்ட, ஐயோ சீனியர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த சீனியரை போய் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. சீனியர் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு உங்களை சீனியராக பிடிக்கும் அவ்வளோதான், வேறு மாதிரிலாம் இல்லை.
சொல்லிட்டு இப்போ ஜிமினாவை பார்க்கறதுக்காக வேகமாக வராங்க. அப்போ சுகாவுக்கு தோணுது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஐயோ, என்ன இன்னைக்கு நமக்கு பாய்ஸ் எல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அடையிறானுங்க. ஐயோ, இந்த யூனிவர்சிட்டியை வச்சு நம்ம போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தென் நம்ம ஜிமினா அழுதுட்ருக்காரு. நீ அழாத ஜிமின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. நம்ம வீக்கு உள்ள சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு கிடச்சிடும், நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. என்ன இவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஐஸ்கிரீம்ட்டு இருக்கான், இப்போ கூட ஐஸ்கிரீம் பைத்தியம். சரி வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீக் விட்டு போகிறாங்க. எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அழுகுறாரு. சரி வா, நான் உனக்கு வாங்கி தரேன், நான் இன்றைக்கி ஹாப்பி மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு. சரி, நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு நான் எதுவும் பண்ண போதில்லை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன், யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், எனக்கு படிப்பு தான் முக்கியம், படித்து நான் எங்கள் அம்மா அப்பாவை நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றாரு. ஐயோ, லவ் பண்ண மாட்டேன்லாம் மட்டும் சொல்லிடாத, உனக்கு ஒரு நல்ல லவ் வரும், அதை வேணால் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ ஏன் போய் லவ்வை தேடி போகிற அப்படின்றாரு. அப்படி ஒரு லவ் என் லைஃப்பில் வந்தால் பார்த்துக்கலாம், இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த ஐஸ்கிரீமை க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. வீக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக வருது உள்ள. இப்போ ஜிம்மினை அழுகுறாரேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. தென் மறுபடியும் யூனிவர்சிட்டி ரீஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஜிமினாவும் வியும் ஒரே மாதிரியே கிளாஸ்க்குள்ள வந்து உட்காடுறாங்க. ஜிமினா கிட்ட, எங்கடா அவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்றைக்கி தானே ஃபஸ்ட் இயர்லாம் வந்திருக்காங்க, ஸோ ஃபஸ்ட் இயர்க்குலாம் வெல்கம் பார்ட்டி வைக்கணும்ல, அதுக்கு தாண்டா போகிறேன் அப்படின்றாங்க. அது ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் போகிறேன், உனக்கு தான் ஃபஸ்ட் இயரை பிடிக்காதே அப்படின்றாங்க. ஏன் பிடிக்காது, நான் வருவேன் அப்படின்றாங்க. அப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. சரி, நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நீ எங்கே போனாலும் நான் கூட வருவேன் அப்படின்றாரு. தென் இவங்க 2 பேருமே ஃபஸ்ட் இயருக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜேகே உட்காந்துருக்காரு. ஜேகேக்கு ஜிமினா பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஹாய் ஜிமின்ஷி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பார்க்குறாரு. ஆல்ரெடி ஜிமினாக்கு தெரியும் ஜேகே இதே கிளாஸ் தானே. நம்ம வீக்கு இதை பார்த்துட்டு மிளகா சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு கோவம். ஐயோ, எனக்கு தண்ணி வேணும், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வெளியே போகிறாரு. அப்படியே வேக வேகமாக தண்ணி குடிச்சிட்ருக்காரு. இது அங்கே இருக்க பொண்ணுங்களாம், அது நம்ம வியோட கிளாஸ்மேட் தான். என்ன இவ்வளோ தண்ணி குடிச்சிட்ருக்கா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு தண்ணி தாக்க எடுத்துச்சு, அதான் குடிச்சிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன நீங்களும் குடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அவன் எப்போ பார்த்தாலும் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாள், நீ ஏன் போய் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுது. தென் நம்ம உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ நம்ம ஜேகே வியை பார்த்துறாரு. சீனியர் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ யார்டா என்னை கூப்பிட, இது என் கிளாஸ், நான் வருவேன் அப்படின்றாரு. ஏன்னா உங்கள் கிளாஸா, உங்கள் கிளாஸ் தான், நீங்கள் சீனியர் ஆச்சு, எப்படி எங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டு உங்கள் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன், இது நான் முன்னாடி படித்த கிளாஸ், நான் இங்கே வருவேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, நீங்கள் எந்த பெஞ்சில் உட்காந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதை ஏன் நான் சொல்லணும், என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. சரி, ஜிமின்ஷி எந்த பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜிமினாவா, அதுவும் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சிலையா, அப்போ நானும் போய் உட்கார போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஐயோ, நான் ஏன்டா சொன்னேன் இருக்கேன், நீங்கள் போகக்கூடாது அப்படின்றாரு. இல்லை நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே போய் ஜிமினோட ப்ளேஸில் போய் உட்கார்றாரு. இதை பார்த்தோன்னே வீக்கு ஃபயர் ஆகுது. இப்படியே விட்டால் சும்மா வராது, நான் ஃபஸ்ட் இயர்லேயே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். இது ஜிமினா என்னன்னா போயிட்டா இன்னொருக்கவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணான், நான் அப்போ விட்டுட்டேன், நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டானா. ஐயோ, எனக்கு என்ன இப்படி ஒரு போட்டி வந்துகிட்டே இருக்குது, நான் எப்படி தான் அவனை சமாளித்து இவனுக்கு எப்படி தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே இதை பார்த்துட்டு, நீங்கள் என்ன உங்கள் மனசுக்குள்ளேயே அடிக்கடி பேசிப்பீங்க போலையே அப்படின்றாரு. நான் மனசுக்குள்ளேயே பேசிப்பேங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. என்ன இப்போ கூட ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க போல், உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஜிமினா வந்துட்டு சொல்கிறாரு, உங்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு வெல்கம் பார்ட்டி, ஸோ எல்லாம் க்யூட்டாக அழகாக வாங்க அப்படின்ட்டு போகிறாரு. ஜிமின் சீனியர் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்க பையங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜிமினாக்கு ஷையாக இருக்குது. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். அங்கிட்டு இருக்க மற்ற பொண்ணுங்களாம், இல்லை சீனியர் தான் அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எங்கே நல்லா இருக்கான், அவன் மூஞ்ச பாரு நல்லாவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு என்னடா, ஜிமினா விட அழகாக தானே இருக்காரு. இல்லை எனக்கு என்னமோ ஜிமின்ஷி தான் அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கத்துறாரு ஜேகே. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம கிளாஸில் வெல்கம் பார்ட்டி வைக்கிறாங்க. ஜேகே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. பார்த்த உடனே ஜிமினா பார்த்துட்டே இருக்காரு. என்னடா அந்த பையன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறாரு. எவ்வளோ தைரியம் தானே அவனை பார்ப்ப, ஜிமினா நீ இங்கே என்ன பாரு அப்படின்றாரு. என்னடா உனக்கு இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ அவனை பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. நான் ஏன்டா பார்க்கக்கூடாது, என்னதான் சொல்லி தொலைங்க அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ஜேகே அங்கே வந்துடுறாரு கரெக்டாக. இவன் ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லும் போது வந்துடுறான். ஜேகே
எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு ஆப்பு வரும்னு தெரியும். ஆனால் அது உன் மூலியமா வரும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்டா என் லைஃப்பில் வந்து இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே போயிட்டு ஜிமினா கிட்ட நீங்கள் இன்னைக்கு க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வீக்கு அவன் காதில் போய் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. டேய் ஜிமினா இங்கே வாயேன் அவன்கிட்டன்னு சொல்லணும் அப்படின்றாரு. அதுக்குள்ளே மறுபடியும் நம்ம ஜேகே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினாக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. ஐயையோ என்ன இப்படி பண்ணுறானுங்க, என்னால் முடியல, 2 பேத்துக்கிட்டேயும் மாட்டிட்டு நினைக்கிறேன். இந்த சைடு என் ஃப்ரெண்டு, இந்த சைடு ஜூனியர். ஐயோ சீனியர், எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. சரி நீங்கள் இன்னைக்கு ஏதாவது பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்னு ஜிமினா கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல ஜூனியர்ஸ், இன்னைக்கு நீங்களாம் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங் இல்லாட்டி பாட்டு ஏதாவது பாடுங்க, இல்லைன்னா டான்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம ஜிமினாவை இப்படி தான் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி வராரு. நான் டான்ஸ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் டான்ஸ் பண்ணுறான், ஜிமினாவை கரெக்ட் பண்ணுறதுல இதான் ஒரு வழின்னு தெரிஞ்சு பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே ஜிமினா கிட்ட சொல்கிறாங்க, நான் டான்ஸ் பண்ணோன்னா எனக்கு பாட்டு வேணுமே, அப்போ ஒருத்தர் பாடணும்ல, ஏன் நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு ஜிமினா பார்த்து கேட்குறாங்க. எப்படிலாம் கரெக்ட் பண்ணலான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறானோ, இவனுக்கு எப்படி தெரியும் இவனுக்கு பாட்டு பாட சொன்னால் பிடிக்கும்னு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆமாம் பாடுங்க பாடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சேர்ந்து கத்துறாங்க, ப்ளீஸ் எனக்காக பாடுங்களேன் அப்படின்றாங்க. நம்ம ஜிமினாவும் பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவன் வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜேகேவும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜேகேவோட டான்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வி மட்டும் ஜிமினாவே வச்ச கண்டவங்காமல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினா ஜேகேவை பார்க்கவும் அப்போ தான் நம்ம வியும் ஜேகேவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவன் என்ன இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறான், நான் மொக்கையாக ஆடுவான்னு நினச்சேன், முட்டா என்னையவே இம்ப்ரெஸ் பண்ணிடுவான் போல். இல்லை இவன் இம்ப்ரெஸ் ஆகக்கூடாது, எனக்கு ஜிமினா தான். அப்புறம் நான் இன்றைக்கி எப்படியாவது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும், எனக்கு என்ன தான் பண்ணுறது. தென் இப்படியே அங்கே இருக்க பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தென் சார்லாம் வந்து லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஜேகேக்கு அவங்க நடத்தது ஒன்றுமே புரியல, டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம சீனியர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு ஜிமினோட கிளாஸ் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் கிளாஸ் முன்னாடி ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு வி பார்த்துட்டாரு. பட் எதுவுமே சொல்லாமல் ஜிமினாவை மறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி இதாவது என்னாச்சு, ஏன் அப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, சும்மா தான் எனக்கு நிற்கணும் போல தோணுது, அதான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாரு. என்கிட்ட போகிற ஒரு பொண்ணு, உன்னை ஒரு பையன் தேடி நின்றுட்டுருக்கான்ப்பா, அவன் பேர் கூட ஏதோ ஜேகேன்னு சொன்னான் அப்படின்றாங்க. என்ன ஜேகேவா, என்ன இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை நவுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே நிற்கிறாரு. ஐயோ கண்டுபிடிக்கக்கூடாது நினச்சி கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன ஜேகே இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, அதான் உங்ககிட்ட கிளியர் பண்ணலான்னு வந்தேன். சொல்லு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் படிச்சுட்ருக்காங்க. அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன இந்த பையன் அவங்க கிளாஸ் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கான், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா நமக்கு தான் ஃப்ரீ கிளாஸ் ஆச்சு, அவனுக்கும் ஃப்ரீ கிளாஸ் தான், அதான் என்கிட்ட டவுட் கேட்க வந்தான். ஏன் அவன் போய் சார்கிட்ட கேட்கலாம், ஏன் உங்ககிட்ட வந்து கேட்குறான். இல்லை சார், உங்களுக்கே தெரியும் நம்ம அவங்கக்கிட்ட படிக்கிறத அப்புறம் புரிஞ்சவங்க கிட்ட படித்தா புரியும்ல, அதனால தான் அப்படின்றாங்க. அந்த சாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அதில் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு. விபி சார்கிட்ட, சார் எப்படி சார் இப்படி வரலாம், நம்ம கிளாஸ்க்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்றாங்க. படிக்கிறதுக்கு தானே வந்தான், விடுப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. ஜிமினாவா கேன்டீன் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைடா நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேனே, ஜேகே உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு அதிசயம், இவன் என்கிட்ட வந்து கேட்குறான். ஆமாம் எனக்கும் ஏதாவது குடிக்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஜிமினா கூப்பிட்றாங்க. நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன், நான் அவனுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வி முறைக்கிறாரு. நீங்கள் முறைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வி காதில் சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் தானே என் காதில் வந்து சொல்லுவா, நீங்கள் பக்கத்தில் வந்து யாரையா. ஒன்றும் இல்லை சீனியர், உங்கள் பின்னாடி ஏதோ ஒட்டின்ச்சு, அதை தான் எடுக்க வந்தேன். பாரு ஜேகே எவ்வளோ நல்ல பையனாக இருக்கா, நீ அவனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நீங்கள் 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸா, எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, நான் எப்படி இவன் கூட ஃப்ரெண்ட் ஆவேன். ஆமாம்மா எனக்கும் இந்த சீனியரை சுத்தமாக பிடிக்கல, ஓவராக பண்ணுறாரு. சீனியர்னால் உங்களை மாதிரி இருக்கணும், ஸ்வீட்டா க்யூட்டா, அவன் எப்படி இருக்கான், லூசு பையன் மாதிரி இருக்கான், அவங்கள நான் எப்படி பேசுவேன். எவ்வளோ தைரியம் தான் நீ லூசுன்னுவியா அப்படின்னு சொல்லிட்டு வி போய் அடிக்க போகிறாரு. நம்ம ஜேகே ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க க்யூட்டாக. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பட் நம்ம ஜிமினாக்கு இவங்க 2 பேரும் க்யூட்டாக விளையாடிட்டு இருக்க மாதிரி தோணுது. அவரோட ஃபோனை எடுத்து இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இதை வி பார்த்துட்டு, என்னதடா நீ ஃபோட்டோ எடுக்கிற, போய் இவன் கூட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. ஆமாம் சீனியர், நீங்கள் எப்படி இவன் கூட என்ன ஃபோட்டோ எடுக்கலாம், இவன் லூசு பையமாக இருக்கான், இவன்லாம் எனக்கு வேணாம், நம்ம 2 பேரும் வேணால் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. செல்ஃபி தானேவா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படி காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஜேகே போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வியும் நவுந்து போடா, நான் தான் போஸ் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இல்லை நான் இந்த சைடு நிற்கிறேன், நான் அப்படி தான் ஃபோட்டோ எடுப்பேன். சரி அப்போ ஃபோனை கூட நான் எங்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வியை வந்து நான் செல்ஃபி எடுக்கிறேன் கொடுன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. பட் ஜேகே தெரியாத மாதிரி ஜிமினாவையும் வியை மட்டும் எடுக்கிறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு பாருங்கள் அந்த சீனியர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நான் மட்டும் தெரியாத மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நீங்களே வாங்கி எடுங்க அப்படின்றாங்க.
சரி கொடு நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமினா வீக்கிட்டேருந்து ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுங்க நான் எடுக்கிறேன், ஏன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் தெரியும், அவன் தெரிய மாட்டாள். என்னது அவனா? டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அவன்னு சொல்லுவேன்? நீ போட தள்ளிப்பட ஃபஸ்ட்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீ என்னடா பண்ணிட்டுருக்க? ஓ உங்கள் ஃப்ரெண்டு தானே, சரி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இதில் என்ன இருக்குது? உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. வீக்கு பயங்கரமாக கோவம் வருது. கொடுங்க நானே செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது ஜிமினா ஷோல்டரில் கை போட்டு, நான் அவங்க மேலே ஷோல்டரில் கை போட்டுக்கலாம் அடிக்கிறாங்க. ஷோல்டரில் வேணால் இங்கே பிடிச்சிக்கோ அப்படின்னு ஜிமினா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க வீக்கு செம்மையாக கோவுது. இந்த சைடு வி வந்து பிடிச்சிக்கிறாரு, நானும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே செல்ஃபி எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, பட் இதை மட்டும் கிராப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்டா 2 பேரும் இப்படி சண்டை போட்டிருக்கீங்க, 2 பேர் கப்பல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கடா அப்படின்றாங்க. என்னது நாங்கள் கப்பலா? சீச்சி எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு மட்டும் உன்னை பிடிக்குமா என்ன? நீ சீனியர்னு பார்க்குறேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. 2 பேரும் ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் வேணால் தனியாக போய் சண்டை போட்டுக்கோங்களேன் அப்படின்றாங்க. ஏன் நாங்கள் தனியாக போய் சண்டை போடணும்? ஆமாம் நீங்கள் என் கூட பேசுகிறேங்கிற பேரில் என் கூட பேச மாட்டேறீங்க, பட் நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேர்த்துக்கு என்ன தான் ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. 2 பேரும் மறுபடியும் கண்ணாலே பார்த்து மறைச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ கூட என்கிட்ட பேசாமல் நீங்கள் 2 பேர் தான் ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தான் நடக்குது? நம்ம ஜேகே டக்குன்னு கண்ணை முடிக்காரு. சேச்சே நான் அரசியலாம் பார்க்கவே மாட்டேன் ஜிமின்ஜி, நான் உங்களை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்றாரு. என்ன நானும் உன்னை பார்க்கவே மாட்டேன் ஜிமினா, நீங்கிட்ட திரும்ப நான் உன்னை மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் மாற்றி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் கையை விடுங்கடா, ஆல்ரெடி என் கை குட்டியாக இருக்குது, இழுத்து இன்னும் ஏதாவது பண்ண பார்க்குறீங்களா, ஒழுங்கு மத்தியாக விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. உன்னால தான்டா அவர் திட்டிட்டு போகிறாரு, உன்னால தான். நீலாம் ஒரு சீனியர் ஆனே, ஒரு சீனியர் எப்படி நடந்துக்கணும், ஜூனியருக்கு விட்டு கொடுக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? நான் ஏன்டா உனக்கு விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்கறதுக்கு அவன் என்ன ஸ்நாக்ஸா? இல்லை என்னோட ஹார்ட்டு அப்படின்றாரு. என்னது உன் ஹார்ட்டா? இங்கே உன் ஹார்ட்டை காட்டு. அதான் என் ஹார்ட்டு வெளியே எங்கிட்டு போயிட்டுருக்கே. சரி உன் ஹார்ட்டை தூக்கி உள்ளே வச்சுக்கோ, இல்லைன்னா பறந்துட போகுது, இல்லாட்டி வேறு யாராவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க என்ன மாதிரி ஆள் அப்படின்றாங்க. ஆமாம் தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடும். நான் ஒரு பேக்கரியில் இருக்க கேக்குன்னு வச்சுக்கவேன், அதில் இருக்க அந்த ஸ்ட்ராபெரி வந்து ஜிமினா, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட நாங்கள் போகிறோம், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நீ தான் வச்சுக்கோ, உனக்கு தான் பர்த்டே, ஆனால் நீ என்ன பண்ணுவ, எண்ணெய் தூக்கி போட்டு ஜிமினாவை மட்டும் சாப்பிட்ருவ, ஸ்ட்ராபெரியை சாப்பிடுவேன். அந்த ஸ்ட்ராபெரி தான் ஜிமினா, அந்த ஸ்ட்ராபெரி நான் பத்திரமா பார்த்துக்கணும், அது என்னோட ஸ்ட்ராபெரி அப்படின்றாரு. ஒரு லவ்வரை இப்படி தான் ஒரு ஃப்ரூட் கூட கம்பேர் பண்ணுவாங்களா? நீலாம் ஒரு ஆளுன்னே சொல்லிக்காத. இந்த டைலாகை மட்டும் ஆள் கேட்டேன்னு வச்சுக்கவேன், இந்த டைலாகு அவன் உன்னை கரெக்ட் பண்ண மாட்டான், அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்றாங்க. அவ்வளோ மோசமாக இருந்துச்சாடா நான் சொன்ன டைலாக்ஸ்லாம்? ஆமாம்மா உன் மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு, என்னோடய ஃபேஸ் அழகாக தானே இருக்கும், அப்போ என் டைலாகும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. சரி நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், உனக்கு அது கூட புரியல, ஏன்னா எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாடா, அவங்க கூட அழகாக போயம் சொல்லுவாங்க, ஆனால் நீ சொல்கிற பாரேன், ஒரு லவ்வர் எப்படி பிரேக்கப் ஆகலாம் அந்த மாதிரி போயமாக சொல்லிகிட்ருக்க, நீலாம் தயவு செஞ்சு சொல்லிடாத. 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை ஜிமினா பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. சரி நம்ம கேன்டீன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே ஒரு ஸ்ட்ராபெரி கேக் வாங்குறாரு. அதை போயிட்டு சாப்பிட்லான்னு போகும்போது நிறைய பேர் ஜிமினா சுற்றி நிற்கிறாங்க. ஜிமினாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, எதுக்கு என்ன சுற்றி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்தாங்க அந்த ரோஸ் அப்படின்னு பிடிங்கன்னு கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு ரோஸ்? அது எனக்கு தெரில, கொடுக்க சொன்னாங்க அதனால் கொடுத்தேன். சரி இன்னும் நீங்களாம் எதுக்கு நிற்கிறீங்க? இந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரோசஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ ரோசஸ்? இதான் ஒரு பொக்கே அப்படின்றாங்க. அதை சுற்றி நிறைய ரெட் கலர் ரோஸாக இருக்குது. ஒரே ஒரு ப்ளூ கலர் ரோஸ் வச்சுட்டு ஒரு பையன் ஃபேஸை மறைச்சிட்டு நிற்கிறாங்க. இது என்ன ப்ளூ கலர் ரோஸு? நான் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை, எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. இது உனக்காக தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. இப்போ தான் அந்த ப்ளூ கலர் ரோஸை ரிமூவ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்க்குறாங்க, டக்குன்னு கீழே குனிஞ்சு நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினாவும் அவ்வளோ ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே அதுவும் ஷாக்கில் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. பட் வீக்கு தான் அவ்வளோ ஷாக்கு. ஜேகே நார்மலாக நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமினா அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இதுக்கு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீனியர்ஸுக்கா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. மட்டும் ஷாக்கில் நிற்கிறாரு. ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறாரு. நீ இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்க? ப்ரப்போசல் சூப்பராக இருந்துச்சுல, இதே மாதிரி எனக்கு ப்ரப்போசல் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. என்னடா நீ வேறு மாதிரி பேசுகிற, முன்னாடி வேறு மாதிரி நடந்துட்டு இருந்த, என்ன வேறு மாதிரி பேசுகிறேன்? எங்கள் அண்ணன் சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல அப்படின்றாங்க. என்னது உங்கள் அண்ணாவா? எனக்கு புரியல. ஆமாம் சுகா என்னோட பிரதர், அவர் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு எனக்கு இவங்களை பிடிக்கும், நான் அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. என்னது சுகா உங்கள் அண்ணாவா? அது எங்கள் சீனியர், ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணால் பட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஃபஸ்ட்டு
அவர் பிடிக்கல அந்த மாதிரி தான் இருந்தார். பட் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட அதவே சொல்லிட்டு இருப்பாரு. நான் ஸ்கூல் படித்தேன்ல, அப்போ கூட என்கிட்ட இவர் பேரை சொல்லி தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அண்ணா. அப்போ தான் நான் இவரை பார்த்து ஜிமினா கூட ஃப்ரெண்ட் ஆனேன். நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன், நீ தான் லூசு மாதிரி நினச்சிக்கிட்டேன் எங்களை அப்படின்றாரு. ஓ, நான் தான் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டேனா? உன்னோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஜேகே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. என்னடா உனக்கு அப்படி ஒரு சிரிப்பு வேண்டியது இருக்குது? என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா? ஆமாம், நீ வேறு லெவல் ஃபன்னி காய் தான். எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன தான் நடக்குது? ஒன்று சொல்லட்டா, நான் ஸ்கூல் படிக்கும்போதே எங்கள் அண்ணன் அவன் லவ்வை பற்றி என்கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி ஜிமினான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் என்னோட ஜூனியர் தான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. அவன் அடிக்கடி நான் பாப்பான்லாம் சொல்லியிருக்கான். பட் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொன்று உன்கிட்ட சொல்லி ஆகணும். நான் இங்கே வந்தேன்ல என் ஃப்ரெண்ட்ஸோட, அப்போ எனக்கு ஜிமினா மேலே க்ரஷ் கிடையாது, ஓ மேலே தான் க்ரஷ்ஷு. நான் இந்த யூனிவர்சிட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசனும் நீ தான். எங்கள் அண்ணா என்கிட்ட கேட்டான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வரதுக்கு முன்னாடி. நான் வேறு யூனிவர்சிட்டி தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜேகே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. என்னடா சொல்கிற? என்ன லவ் பண்ணுறியா? எனக்கு புரியலடா. இப்போ தாண்டா எனக்கு பிரேக்கப் ஆச்சு. எதுவும் நான் கரெக்டாக சொல்லக்கூட இல்லை, அதுக்குள்ளே நீ வந்து இந்த ப்ரப்போஸ் பண்ணுற, நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் ஒன்று சொல்லட்டா, நானும் இங்கேயே தான் இருக்க போகிறேன். உனக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரில. நம்ம வந்தலேருந்து சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் எதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா, எங்கள் அண்ணாவோட நீ கரெக்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்படியாவது ஒன்று அவன்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அப்படியே எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு உன் மேலே லவ் வரலையே அப்படின்றாங்க. நீ பொய் சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு ஜிமினாவை தான் பிடிக்கும். பட் ஆனால் ஜிமினாக்கு எங்கள் அண்ணாவை பிடிச்சிருக்கு, எங்கள் அண்ணாவுக்கு ஜிமினாவை பிடிச்சிருக்கே. ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக அப்படின்றாங்க. நீ வெயிட் பண்ணுறதுக்கு அவன் என்ன பஸ்ஸா ட்ரெயினா? ஒழுங்குமர்த்தியாக அக்செப்ட் பண்ணிக்கூடா என்ன அப்படின்றாங்க. இல்லை இல்லை, உன்னெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, உனக்கு என்ன தான்டா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சண்டை போட்டுறாரு. நீ இப்படியே சண்டை போட்டுருந்தேன்னு வச்சுக்கவேன், கடைசியில் நான் உன்னை விட்டு போயிடும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அப்போ நீ கிட்ட ஜாயின் பண்ணலான் இருக்கியா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ சண்டை போட்டுட்டு இருந்த நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. ஜேகேக்கு புரியுது, பட் வேணும்னே புரியாத மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உனக்கு பிடிக்கல, பட் ஆனால் உன் கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இதுலேருந்தே உனக்கு புரியலையா என்னைய உனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கல. இவனுக்கு நான் எப்படி தான் புரிய வைக்கிறது? தென் ஜிமினாவும் சுகாவும் இப்போ இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணா ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. தேங்க்ஸ்டா அப்படின்றாங்க. சரி, நம்ம இப்போ ஷாப் போவோமா அப்படின்றாங்க. அம்மா யூனிவர்சிட்டி முடிஞ்சு நம்ம போவோம் அப்படின்றாங்க. தென் இவங்க 4 பேரும் போகிறாங்க. பட் வர விருப்பம் இல்லாமல் தான் போயிட்டுருக்காரு. ஜேகே வந்துட்டு சந்தோஷத்தில் அதுவும் வீக்கிட்ட லவ் சொல்லிட்டார்ல, ஸோ நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சுகா திட்டுறாங்க, அப்படி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன்னா உனக்கு நாளைக்கு ஃபீவர் வந்துடும்டா அப்படின்றாங்க. பரவாயில்லண்ணா, வந்தால் நீ பார்த்துக்க மாட்டியா? எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வேணும், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாரு. நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காரு. இரும ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு திட்டுறாங்க. நீ எதுக்கடா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்க? அதான் உனக்கு இருமல் வருதுல்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல, வந்துட்டு போகுது, உனக்கு என்ன? எனக்கு தான் என்ன பிடிக்கலையே, கண்டுக்க மாட்டேன் நீ, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு ஒன்று பிடிக்காதான், போ அப்படின்ட்டு போயிடுறாரு இவர் வீட்டுக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம யூனிவர்சிட்டிக்கு ஜேகே மட்டும் வரலை. நம்ம போயிட்டு எவ்வளோ தான் அவர் ஹர்ட் பண்ணாலும், பட் இப்போ ஜேகே இல்லாத ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா சாவுனா நம்ம கிளாஸ்க்கு ஒருத்தன் வந்துடுவான், இன்றைக்கி வரலை அப்படின்னு கேட்குறாங்க. யாரா நீ கேட்குற? நம்ம ஃப்ரெண்டாவா அப்படின்றாங்க. அவன் தான் பக்கத்துலேயே இருக்கானே. இன்னொருத்தன் அப்படின்றாங்க. இன்னொருத்தனா யார் அப்படின்னு நம்ம ஜிமினாக்கு புரியுது, பட் புரியாத மாதிரியே வம்பிழுத்துட்ருக்காரு. உனக்கு எப்படி சொல்கிறது, அதான் உன் கூடவே ஒருத்தர் சுற்றிட்டு அலைவானே, உன்னோட லவ்வரோட தம்பி அப்படின்றாங்க. என் லவரோட தம்பியா? என் கூட யார் சுற்றுவா அப்படின்னு மறுபடிக்கிட்டு இருக்காரு. ஜேகே எங்கே போனா, ஏன் வரல அப்படின்னு மறைக்கிறாங்க. அவன் வரலன்னா நீ அவன்கிட்ட தான் கேட்கணும், ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்க? சரி, நான் அவன் நம்பர் கொடுக்குறேன், கேட்குறியா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நீயே கேளு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாரு. ஜிமினா ஃபோன் பண்ணுறாங்க. ஜேகே இரும்பிக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜேகே, ஏன் இருமிட்டுருக்க? நேற்றே என் அண்ணன் சொன்னான், கேட்டிருக்கலாம். எனக்கு இப்போ ஃபீவர் அடிக்குது, என்னால் முடியல, இருமலாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ ஜேகே, உனக்கு என்னாச்சு? நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற. எனது ஹாஸ்பிட்டலில் போறியா? எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வேணும்னு நம்ம ஜிமினா உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு பதறாங்க. ஒன்றும் இல்லை, ஜேகே ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, என்னாச்சுன்னு தெரில அப்படின்றாங்க. என்னாச்சு வீக்கு சொல்லுன்றாரு. ஜேகே நேற்று சொல்ல கேட்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம், ஃபீவர் வந்துருச்சான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்றாங்க. ஜேகேக்கு புரியுது, நம்ம சொன்ன பிளானை நம்ம ஜிமினா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. வேகமாக யூனிவர்சிட்டியிலேருந்து போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கவங்க வாட்ச்மேன்லாம் எங்கடா போயிட்டுருக்கேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் போகணும் அப்படின்றாரு. நீ எழுதி கொடுத்தியா என்ன லெட்டர் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, தள்ளி போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட் ஏறி குதிச்சு போகிறாரு.
ஐயோ! எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க மறந்துட்டேனே! ஜிமினா சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஜிமின் வெளியேறினதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்லடா இருக்கான் அப்படிங்கிறாங்க. நீ அதை ஃபோன் பண்ணி அவன்கிட்டயே கேட்க வேண்டியது தானே. இல்ல நான் அவன்ட்ட பேச மாட்டேன். ஆமாம் நீ ஏன் இவ்வளோ பதறி வர? உனக்கு தான் அவனை பிடிக்காதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் போய் இறங்குறாங்க. அங்கே முன்னாடி தான் நம்ம ஜேகே ஆம்புலன்ஸ்க்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ என் செல்லக்குட்டி ஆம்புலன்ஸ் பக்கத்தில் நிற்கிது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது செல்லக்குட்டியா? இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கான்னு ஜிமினா பார்த்துட்ருக்காரு. ஜேகே உனக்கு என்னாச்சு? ஏதாவது சொன்னாங்களா என்ன? வா நம்ம டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகே நார்மல் ஆகுறாரு. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? உனக்கு தான் என்ன பிடிக்காதே, எதுக்கு இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்க அப்படின்றாங்க. நீ இப்போ என்ன நார்மலாக பேசுகிற? இன்னும் மட்டும் இருமி பேசிகிட்டு இருந்த. அது ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ இருமல் வருது அப்படின்னு ஆக்ட் பண்ணுறாரு. கண்டுபிடிச்சிட்றாங்க இவன் ஆக்ட் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன தாண்டா ப்ராப்ளம்? ஏன் இப்படி என்னை பயமுத்துற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு தான் என்ன பிடிக்கலையே. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நமக்கு பிடிச்ச ஒருத்தரால் தாங்கிக்க முடியாதான். அதான் உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு டெஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல என்ன பிடிக்கும் போலையே. வேகமாக இப்போ ஜேகே அடிக்கிறாங்க. அடிக்காத டார்லிங் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியை ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆர்மிஸ் ஹே இஸ் மைன், நோ ஹே இஸ் மைன். இந்த விமன் குக் பிஎல் ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.